புரியல. நீயும் மூக்குல கை வை, உனக்கு புரியும். அதனாலதான் கையை வைக்க கூட எரியும். இந்த பையன் தான் அவசரப்பட்டு என் மூக்க சிக்கன்லாம் வேக வச்சுட்டாங்க ஆண்டி. இதோ இங்கே கிடக்கு பாருங்க. இந்த குக்கருக்குள்ளேயே சிக்கன். குக்கருக்கு மேலே நெய். பச்சை மிளகா. அடுத்த பச்சை மிளகாவை போடுறோம். இன்னும் ஊற்றல சரியா. இப்போ இருக்கிற ரெசிடியூலாம் அப்படியே பரவலாம். கொஞ்சோண்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி அப்படியே கிண்டுறோம். இன்னும் கொஞ்சம் அதில் இருக்கு, அதை அப்படியே போதும்னு நினைக்கிறேன். சிக்கன் இஞ்சியை போட்டாச்சு. ஆஃப்ல பண்ணி நீ இவ்வளோ நேரம் வேகம் இல்லை. யார் பார்த்த வேற எனக்கு சத்தியமா தெரியும். இந்த தீய சக்திகள் இருக்கிற வரைக்கும் என்னால ஒரு ஸ்டெப்பா மேல வர முடியாது. ஆதரவு எனக்கு தேவை. இந்த மாதிரி தீய சக்திகளை வச்சுட்டு சமைக்கிறது பல இன்னல்களை தாண்டி நல்லா சமைக்க முடியும். புரிஞ்சுக்கோ. பல இன்னல்கள் வந்து நம்ம பிரியாணி நல்லா வருதுன்னு அர்த்தம். கேட்டுச்சா? கேட்டு இப்போ குக்கர் திறந்து அதுக்கு முன்னாடி விசில் எடு. ஏய் அங்க வச்சே எடுடா. ஒரு கேட்கல. மைக்கை சார்ஜ் போடல. புது மைக் ரெடி போடுறேன். வாங்கினதே புது மைக் தான். நீ நான் ஒன்று ஆஃப் பண்ண, நீ எந்த ஆஃப் பண்ணிட்டியா? இல்லையே, நான் எங்க ஆஃப் பண்ணேன்? இதே அப்படியே நமக்கும் சேர்த்து வந்தோம். பரவாயில்ல. இல்ல எனக்கு புரியல. நீ அடிக்கடி ஆஃப் பண்ணி விளையாடுறதுக்கு நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிட்ஸ் சமையல் பண்ணல. சரியா? யூ ஆர் டூயிங் ப்ரொஃபஷனல் சமையல். ப்ளீஸ் எனக்கு ஒரு சக்காலத்தி இல்லாதது நீ வந்து பூர்த்தி செய்யாது. தயவு செஞ்சு அந்த வேலையை பார்க்க. சம்பந்தமே இல்லாம நீ பேசிட்டு இருக்கடா. சக்காலத்தி எப்படிடா உனக்கு வரும்? நீ என்ன பொண்ணாடா? எனக்கு புரியல. தப்பா சொல்லிட்டேனா? அது பேர் என்ன இப்போ? டேய் சம்பந்தமே இல்லாம நீ ஒரு தொல்லை. அதுதான் நான் அப்படி சொல்லிட்டேன். செஞ்சு பிரியாணி செய்யாதீங்க. எப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு எங்க விளாக பாருங்க. கறி குழம்பு ரெடி. சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதுதான் எங்க திறமை. கறி நல்லா வெந்திருக்கு பாருங்க. கறி குழம்பு ரெடி. கையை ஒதுக்குன்னா அர்ஜுனை கேளுங்க. உன் கை உதறதுன்னா உனக்கு நல்லா தெரியும். என்ன ஸ்மெல்லுங்க. சிக்கன் வந்துச்சு. அதுக்கு தாண்டா அதை எடுத்து போடுறா. சிக்கன் உள்ள போடுறா. அப்படியே அந்த சிக்கனை எடுத்து குத்தி பாரு. சரி, அதாவது இப்போ நம்ம வந்து தண்ணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் தனியாக. இப்போ நீங்கள் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு. வாவ், எனக்கே இதை சாப்பிடணும் போல இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. சில தீய சக்திகள்லாம் நம்ம ரொம்ப வாழவே விட மாட்டோம். காரம் கரெக்டாக இருக்கு. உப்பு இல்லையா? உப்பு வந்து கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு உப்பு கம்மியாக தான் இருக்கு. சரி, உப்பு எடுத்துக்கலாம். தனியாக சாட்டே பண்ணி வச்சுல போடுறோம்.
அதாவது இப்படி நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம மறக்கவே கூடாது. நம்ம மூஞ்சிக்கெல்லாம் குக்கு கோமாளியில் வர வரைக்கும் நாங்கள் விட போகிறதில்ல. அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கோமாளி அதை போட்டதுக்கப்புறம் நான் இவனுங்கெல்லாம் சேர்க்கவே சேர்க்காதீங்கன்னு டேரக்டர் சொல்லிடுவேன். பார்த்துக்கோ. ஆல்ரெடி போயிட்டு வந்தாலே நெக்ஸ்ட் ரைஸ் கையில் எடுத்து போட்டுருக்காங்க சாம. ஆசா கையில் எடுத்து போட்டுருப்பா. ஷெஃப் இப்படி பண்ணுவாங்க, நீ ஏன் எப்படி பண்ணுற? கையிலே போட்டுறோம். அந்த கையை கீழே எடுத்து போய் போடு. கையை உள்ளே விட்டுறாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நம்ம பிரகாஷ் வெறித்தனமாக போட்டுருக்காரு. ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் செதறினாலும் பிரியாணி வராது, கடாய் சோறு மாதிரி ஆகிடும். பிரியாணியாக வரணும், ஃப்ரைட் ரைஸாக சர்வ் பண்ணுறோம். சாப்பிட்றாங்களா? உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்கேன். என் மூக்கிலெல்லாம் 10 மிளகாய் போட்டோன்னா அப்படி என்ன இருக்கும்? டேய் நல்லா இல்லைடா. இந்த தண்ணியை எடுத்துட்டு வெறும் ரைஸ் மட்டும் போடுங்க. அங்கே ஒரு தோசை காஞ்சிக்கின்னு இருக்குது. தோசை என்னடா வெறும் தோசையா இருக்கான்னு பார்த்தேன். 65 வச்சிருக்கிற பீசஸ்லாம் நமக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் ஜென்ரலாக வந்து என்னோட 65 மேக்கிங் வந்து அதில் நான் வந்து ரியலான ஷெஃப் தான். இதுலேயும் நான் ரியலான ஷெஃப் தான். பட் இருந்தாலும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் யார். சரி, பட் ஆனால் இதில் நான் ரியலான ஷெஃப் தான். யாரும் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதாவது தண்ணி கொஞ்சம் மேக்ஸிமம் ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டாங்க. மேக்ஸிமம் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவான். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். இல்லை, அதுதான் நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிடுவோம். அது எப்படின்றது அப்புறமா காட்டுறேன். இப்போ என்ன ஆட் பண்ணுறீங்க? இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுருங்க. இது வந்து 65 பவுடர் நாங்கள் போட மாட்டோம். ஸோ வீட்டில் அரைக்கிற மசாலாஸே போடுறீங்களா? மசாலா இதுக்கு வந்து இது வந்து தனி ரெசிபி. இது வந்து கோமாளி மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு கோமாளி 65 வச்சுக்கலாமே. அப்போ சிக்கன் 65 இல்லையா? சிக்கன் கோமாளி 65 அதிகமாக கேள்வி ரொம்ப கேள்வி கேட்டீங்கன்னா என்ன போடுறீங்க? கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக, நாட் டூ மச். ஜிஞ்சர் கார்லிக் ஏதோ நீங்கள் வந்து கலர் உப்பு அப்படியே கலரிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம போடுறதுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு நைஸாக செட் ஆகிடும். ஒரு மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணும் அதாவது பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஈவினிங்காக போட்டு சாப்பிட்லாம். இல்லை மத்தியானமே சோறு சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நம்ம 65 சாப்பிடலாம். இது வந்து கோமாளி 65 சொன்னேன். இது 65 கோமாளி 65 பரவாயில்ல. நிச்சயமாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் தனியாக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அதை மேரினேட் ஆகுது. பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் போட்டு ஒன்றா இருக்கலாம். இந்த அளவுக்கு
வச்சிருக்காங்க. பாப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. வாவ், ஸோ பிரியாணி எல்லாம் வந்திருக்கு. பார்க்கும் போது அந்த ரைஸ் அப்படியே மணலாக இருக்கு. எடுத்துக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் அந்த சூடு இறங்கினோடனே அப்படியே நெய்யை மேலே தூவணுமா? லேசா நெய் போடு. இதுல போட்டுக்கலாம். இதுல போடு. இல்லடா, ஐயோ டேய் சரியானே, இங்க இது கரண்டி இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் லேசா நெய் போடு. நெய் விடு அப்படியே மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போடு. இவ்வளோ போதுமா? எடுக்க ஒன்றும் இல்ல, நீ அவ்வளவு போடுறா. அவ்வளவுதானே வரும் அது. அதுல உழவே இல்லை. சும்மா இருப்பா. போதும். இல்ல, அது கொஞ்சம் போட்டாதான்டா. என்ன நண்பரே, ஒரு நாள் சமைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ ஆகுது. இதெல்லாம் டெய்லி ரொட்டீனாக சில பேர் பார்க்குறாங்களே, அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க? பேருன்னு இல்லை, நம்ம அம்மாவே எடுத்துக்கலாம். டெய்லி நமக்காக சமைக்கிறாங்க. காலையிலையும் சரி, மதியானமும் சரி, நைட்டும் சரி, டைம் பார்க்காம. ஸோ இன்னைக்கு நாங்கள் பண்ண இந்த குக்கிங் வீடியோ வந்து நிறைய ஹெல்ப் வாங்கி, நிறைய நாங்களாம் ஒன்றும் சூப்பரான எங்களுக்கு சமைக்க தெரியாது, பட் ஹெல்ப் வாங்கி ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒன்று குக் பண்ணியிருக்கோம். குக் பண்ண டேஸ்ட் எதில் தெரியும்னா, நாங்கள் மனசு ஃபுல்லாக லவ் காட்டி, அவர் மனசு பாருங்க, இங்கே ஹார்ட் தெரியுதா, அந்த ஹார்ட்டில் வந்து லவ்லாம் காட்டி நாங்கள் சமைச்சிருக்கோம். அதாவது இது 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 நினச்சி பார்க்கும்போது தான் எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இவ்வளோ தூரம் நம்ம ஈஸியாக கேட்டுருவோம், பிரியாணி பண்ணி கொடுங்க, இது சிக்கன் கிரேவி வைங்க, அது வைங்க, இது வைங்கன்னு ஈஸியாக கேட்டுருவோம். பட் ஆனால் சமைக்கிற ப்ராசஸ் வந்து அவங்க இவ்வளோ வருஷமாக பண்ணதுனால அவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ பண்ணதப்போ தான் எங்களுக்கு தெரியுது ரியல் பெயின் என்னன்னு தெரியுது. ஸோ ரியலாக இவ்வளோ வருஷமாக எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்ருக்க எல்லா அம்மாக்களுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், யூ ஆர் ரியலி கிரேட். அவரும் சொல்ல வேண்டியது ஒரே ஒன்று தான், யூ ஆர் ரியலி கிரேட். நாங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு எப்படி சொல்கிறது, எல்லார் வீட்லேயும் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எல்லாருக்கும் சமைச்சு தந்து அவங்க வயிறார சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய சல்யூட். அங்கிள், ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுக்குறோம். எப்படி இருக்கு? ஓகே ஆமாம், அது பிரியாணி ஆமாடா, அந்த ஓகே அங்கிள், ஓகே ஓகே, சூப்பர் நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதாவது இப்போ தான் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. அதாவது சமைச்ச வேலைகள்லாம் முடிச்சு, ஹெல்ப் வாங்கி சமைச்சு வேலைகளை முடிச்சு, இப்போது இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன சொல்லணும், நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த மயக்கம் பயங்கரமாக இருக்குது. ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி கை கொடுத்துக்கிறோம். அவன் எல்லாமே இது பண்ணியிருக்க முடியாது. யாருமே இங்கே எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் 2 பேராலையும் பிரியாணி பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கெல்லாம் நான் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் ஒன்றே சொல்றீங்களா? சின்ன விஷயம் தான், பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கன் தட்டிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வச்சுக்கலாமா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே.